Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard physics-க்கான important 2 mark, 3 mark and 5 mark questions பார்க்க போறோம் first midterm-க்கு. So first midterm பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து unit 1 and 2 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. So mostly எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இதுதான் இருக்கும். So உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மூணாவது யூனிட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான क्वेश्चंस நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். So first நமக்கு வந்து physics பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்கு. சரிங்களா? இதுதான் 2 marks இதில் இது மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க படித்து வச்சிங்க ஓரளவுக்கு ஒரு 70% 80% ஆஃப் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸுமே என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லி டெஸ்ட்டில் 1 2 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த 3 சாப்டர்ஸ் தான் பயாலஜிக்கு பாட்னி அண்ட் ஜூவாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வீக்லி டெஸ்ட்டு 11th இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸுக்கு அண்டு கெமிஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வீக்லி டெஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதே போல் நம்ம மாடல் கொஷின்ஸ் எல்லாமே சரிங்களா ப்ரீவியஸ் இயரில் நடந்த மாடல் கொஷின்ஸு அதே போல் மந்த்லி கொஷின்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ லிஸ்ட்லேயுமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி ஷார்ட்ஸில் அதிகமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள். ஒரு ரேடியன் வரையறு சரிங்களா டிஃபைன் 1 ரேடியன். அதுக்கடுத்து இடமாறு தோற்றமுறை என்றால் என்ன நோட் பேரலக்ஸ் மெத்தடு. அதுக்கடுத்து ஒளியாண்டு சரிங்களா லைட் இயர் அப்படிங்கிறது வானியல் அலகு யூனிட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு. தனிப்பிழை என்றால் என்ன அப்சல்யூட் எரர் சரிங்களா. அதுக்கடுத்து ஒப்பீட்டிழை ரிலேட்டிவ் எரர் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பரிணாமுள்ள மாறிகள் என்றால் என்ன பரிணாமமற்ற மாறிகள் சரிங்களா டைமென்ஷனல் வேரியபிள். அதுக்கடுத்து டைமன்லெஸ் வேரியபிள் சரிங்களா. அதுக்கடுத்து பரிணாமுள்ள மாறிலிகள் என்றால் என்ன இது வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் சரிங்களா. பரிணாமமற்ற மாறிலிகள் என்றால் என்ன சரிங்களா அது வந்து டைமன்லெஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இடமாற தோற்ற முறையில் சந்திரனை விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அளவிடுவாய். இது வந்து வரணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரிங்களா. இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஹவ் வில் மெஷர் டயமீட்டர் ஆஃப் மூன் யூஸிங் பேரலக்ஸ் மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் டிஸ்டன்ஸ் சரிங்களா. இங்கே வந்து விட்டம்னு வரும். அதே போல் இங்கே வந்து தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அது வந்து டைப் பண்ணல, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம் வரையறு டெஃபினிஷன் அக்யூரேசி அண்டு ப்ரிசிஷனு. அதுக்கடுத்து பரிணாமங்களின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி டைமென்ஷன்ஸு. பரிணாம பகுப்பாயோட பயன்கள் அண்டு வரம்புகள் சரிங்களா அப்ளிகேஷன் அண்டு லிமிட்டேஷன்ஸ் ரெண்டும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு இங்கே 4 தான் கொடுத்துருக்கோம். இதையும் படித்து வச்சுங்க. நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை விளக்கு. அளவீடு செய்தலில் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரிங்களா. செய்தலில் பிழைகள் என்றால் என்ன பிழைகளோட வகைகள். இது நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் எரர் நல்லா படிச்சுங்க. கூட்டல் பெருக்கல் ஆகியவற்றில் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விவரி சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. முக்கிய எண்ணூர்களை கணக்கிடுவதன் ரூல்ஸ் ஆஃப் கவுண்டிங் சிக்மெண்ட் ஃபிகர்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ இங்கே 2 மார்க்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கோம் சரிங்களா. 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் குறிப்பு. அதேபோல் 2 வெக்டார்களோட பெருக்கல் குறிப்பு. ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸு. அதுக்கடுத்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸு. 2 வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளவையா என எவ்வாறு கண்டறிவாய் சரிங்களா. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வருது. ஸோ ப்ரூவ் த 2 வெக்டார்ஸ் ஆர்த்தோகோனல். அதுக்கடுத்து முடுக்கம் வரையறு அக்சலரேஷனு. எரிபொருள் என்றால் என்ன சரிங்களா ப்ரொஜெக்டைல் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கிடைத்தல் நெடுக்கம் பெருமமாக அமைய எரிபொருள் எரியப்பட வேண்டிய கோணம் சரிங்களா. கிவ் த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபார் விச் ரேஞ்ச் ஆஃப் பிகம் மேக்ஸிமம். கோண இடப்பெயர்ச்சி கோண திசைவேகம் கோண முடுக்கம். ஸோ இது வந்து தனித்தனியாக கேட்கலாம் அல்லது ஒன்றா கூட கேட்கலாம். டிஃபைன் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆங்குலார் வெலாசிட்டி ஆங்குலார் அக்சலரேஷன். அதுக்கடுத்து சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன மைய நோக்கு முடுக்கம் என்றால் என்ன சீரற்ற வட்ட இயக்கம் திசைவேகம் மற்றும் வேகம்.
சார்பு திசைவேகம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் கொடுத்துருக்கோம். செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் மற்றும் கீழே விழும் பொருட்களின் இயக்க சமன்பாடு, சீரான வட்ட இயக்கத்தில் தொடுகோட்டு முடுக்கத்திற்கான கோவை, அதே மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. சரிங்களா? ரொம்ப முக்கியம். கோண இயக்கத்தின் வட்ட இயக்கத்தோட சமன்பாடு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெக்டார் கூடுதலின் முக்கோண விதி, ஸ்கேலார் பெருக்கலின் பண்பு, வெக்டார் பெருக்கலின் பண்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, வெக்டார் ப்ராடக்ட்டு, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை விவரி. சரிங்களா? டிரைவ் த கைனடிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ இந்த 2 சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். பயாலஜிக்கு நீங்கள் வீக்லி டெஸ்ட்டே பார்க்கலாம். சரிங்களா? அப்டேட் பண்ணாலும் அதே கொஷின்ஸ் தான். மோஸ்ட்லி இதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். புக் பேக்கு ப்ளஸ் இன்டீரியர் ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.